அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 5/4/2025 பங்குனி மாதத்தின் 22ஆம் நாள் சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி. பொதுவாக கடன் தீரணும், எதிரி தொல்லை நீங்க வேண்டும் அப்படின்னா இந்த அஷ்டமி திதியில் பைரவ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை போல் அஷ்டமி திதியில் லகுவாராகி வழிபாடு செய்கிறதும் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. மிகவும் எளிமையான வழிபாட்டு முறைகள் தான். நீங்கள் வாராகி தேவியை மனதார நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும், தீபத்தில் நிச்சயமாக வாராகி தேவி காட்சி தருவார். வாராகி தேவி வழிபாட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் எப்படி தீபத்திற்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கிறதோ அதை போல குங்குமம். இந்த குங்குமத்தை வாராகி தேவியை மனதார வேண்டிட்டு அஷ்டமி, பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் தானம் செய்யணும். அப்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நிச்சயமாக தீரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. இப்படி பல அற்புதங்களை வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பவர் வாராகி. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியையும் பைரவரையும் தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க. பைரவ வழிபாட்டிற்குரிய முக்கியமான திதி இந்த அஷ்டமி. இந்த அஷ்டமியில் இரவில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட ரீதியாக அல்லது மாந்திரீக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் கை, கால், முகம் அலம்பிக்கோங்க. காலில் பாதத்திலிருந்து கால் மூட்டு வரைக்கும், கையில் உள்ளங்கையிலேருந்து உள்ளங்கை மூட்டு வரைக்கும் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நேராக சமையல் அறைக்கு போங்க. சுருள் பட்டை எங்கள் வீட்டில் இல்லைங்க, சாதாரண பட்டை இருக்குது, உபயோகப்படுத்தலாமா? தாராளமாக உபயோகப்படுத்தலாம். இந்த சினமன் எனப்படும் இந்த பட்டை பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வெளியேற்றி கொடுக்கும். இந்த பட்டையை தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணி ஒரு வெத்தலை மீது பரப்பிக்கணும். நல்லா வெத்தலையோட மேல் பகுதியில் ஃபுல்லாக பட்டையோட தூளை ஃபுல்லாக பரப்பிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு வீட்டுக்கு உள்ளே நின்றுட்டு வெளியே பார்க்க நீங்கள் ஊதி விடலாம். அல்லது அந்த வெத்தலையை அப்படியே லேசாக ஷேக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அது லேசாக சிந்த ஆரம்பிக்கும். குறிப்பாக நிலைவாசலுடைய வலது மூளை, இடது மூளை, கோலமிடக்கூடிய இடம், அது மாதிரி உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் அந்த துளசி செடியின் அருகில், துளசி செடி மேலே போட வேண்டாம், துளசி செடியின் அருகில் இந்த பட்டை தூளை இன்று இரவு நீங்கள் தூவி விடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியானது பெருகும். மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு அந்த வெத்தலையை நிலைவாசோடைய வலது புறத்தில் ஓரத்தில் ஒரு தட்டில் வச்சுருங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமியில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது. தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி தோஷங்களும் நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.